வெல்கம் டு அரசியல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் படைத்தவனே எடுத்துக்கொண்டான். என்னடா இப்படி ஒரு தலைப்பை தமிழ் சினிமாவிலே நான் பார்த்ததுலே அப்படின்னு நினைக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான படம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா ப்ளஸ் அரசியல் ரெண்டுமே கலந்த ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம இது சொல்லலாம். இந்த படத்தில் வர கதாநாயகன் சினிமாவில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக அரசியல் கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் கொடுக்கல. ரொம்ப லத்தாஜிக்கலாகவே இவர் இருக்கார். இவர் திருந்துறாரா இல்லையா, என்ன மாதிரியான கதை நகருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒன்லைனில் இதை சொல்லணும் அப்படின்னா, இவரை கொண்டு வர்றது மேலே இருக்க டெல்லி, இவரை படைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா டெல்லியே இவரை எடுத்துக்குது. அதுதான் படைத்தவனே எடுத்துக்கொண்டான் அப்படின்னு ஒரு வரியில் இதை நம்ம சொல்லலாம். இவர் அரசியல் வரப்போகிறாரு அப்படின்னு பல தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது இந்த கதாநாயகன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்சியிலிருந்து மட்டும் எதுவுமே அஃபீஷியலாக வராது. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இவர் போகிறாரு, இன்னைக்கு இவர் இதை பேச போகிறாரு, இது உறுதியானது, இன்னைக்கு பத்திரிகை சந்திக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தியாகவே வரும். ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் என தகவல், இவர் இன்று கொடி அறிமுகப்படுத்த போகிறார் என தகவல், இவர் மாநாடு நடத்த போகிறார் என தகவல் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அது உறுதியாகவே ஆயிரும். அப்படி பட்டு தான் இவங்க கிசு மாதிரியே இந்த கதைகளத்தை நசிக்கிட்டு நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இப்படி தான் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அவர் வெளியே வரப்போகிறார் என தகவல் அப்படின்னே போய்கிட்டே இருக்கும். அப்படி தான் இவர் கட்சியும் ஆரம்பிக்கிறாரு. தகவலாகவே இந்த ஒன்றா நகர்ந்துக்கிட்டே வருது. ஒரு மாநாடு வரைக்கும் நடத்தி முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஊராக போக போகிறேன் அப்படின்னு கதாநாயகன் முடிவு பண்ணுறாரு. நாம் எல்லாருமே என்னடா இது ஊராக போகிறாரு, ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகிட்டாரு அப்படின்னு எல்லாரும் மக்கள் எல்லாமே ஆசையை காத்துக்கிறாங்க. அப்போ தான் படத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு ட்விஸ்ட் வருது. இது எல்லாமே கடைசி படத்துக்காக ஒரு ஷூட்டிங் கிளிப்ஸு அப்படின்னு தெரிய வருது. ஒரு 63 ட்ரோன் கேமராவில் பிரம்மாண்டமான ஒரு சீனை எடுக்கிறாங்க. அதுக்கு நேச்சுரலாகவே கூட்டம் வரணும். இப்போ பிச்சைக்காரன் 2ல் ஒரு கிராஃபிக்ஸ் கூட்டம் இருக்கும், பேட்ச் பண்ணி வச்சு ஒரு கிராஃபிக்ஸ் கூட்டம் வச்சுருப்பாங்க, ஏஐ பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய காஸ்ட்டு செலவாகிருக்கும். இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும், அதுக்கு நமக்கு ரியலாக கூட்டம் வந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும், படையப்பா ரமணா மாதிரி நம்ம ஃபேன்ஸை வந்து ஒன்றாக்குவோம் கடைசி படத்தில் அப்படின்னு யார் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு தெரியல. டேரக்டரா, இல்லை கெஸ்ட் ரோல் பண்ண குஷியா, இல்லை கதாநாயகனா, இல்லை ப்ரொடியூசரா அப்படின்னு தெரியல. இந்த விவகாரம் வெளியில் வருது. இந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே நசுக்கிற மாதிரியான கூட்டம், மயங்கி விடுகிற கூட்டம், தண்ணி இல்லாமல் ஏங்குற கூட்டம், இப்படியான கூட்டத்தை ட்ரோன் மூலிமா எடுத்து அதை படத்தில் வைக்கலான்னு விரும்பியிருக்காங்க இந்த சைக்கோ. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். இப்படி ஒரு தகவல் வெளியாகினோடனே உடனே ஹீரோ கொந்தளிச்சு, நீ என்னை பற்றி பொய் சொல்கிற, இது சினிமா ஷூட்டிங் இல்லை அரசியல் கூட்டம் அப்படின்னு அறிக்கை விடுவார் அப்படின்னு பார்த்தா அறிக்கை விடல. பெரிய சஸ்பென்ஸாக இருந்துச்சு படத்தில். உண்மையில் நல்லா எடுத்துருக்காங்க. சரி, படத்தோட டைரக்டர் அறிக்கை விடுவார் பார்த்தா விடலை. கட்சி தலைமை வேறு யாராவது விடுவாங்க பார்த்தா விடலை. ப்ரொடியூசர் விடுவார்னு பார்த்தா விடலை. அப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இது உண்மையிலே தான் போல இருக்குது அப்படின்னு தெரியுது. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த இடத்துலேருந்து வந்தால் மட்டும் தகவல்லே வெளியாகும். அப்படி தான் இதுவும் தகவல் வெளியாகிருக்கு. இவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்தா இது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு சம்பவத்தில் தான் 41 பேர் இறந்து போகிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இது அரசியல் கூட்டத்துக்காக வந்து இறந்து போன கூட்டமா, இல்லை சினிமா ஷூட்டிங்கில் இறந்து போன கூட்டமா அப்படின்னு நினைக்கும் போதே பதறுது. அந்தளவுக்கு இவங்க சைக்கோ பார்த்தா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது இறந்ததுக்கப்புறமா ஹீரோ தலைமறைவாகிறாரு. கூட இருக்கவங்களாம் ஆளுக்கு ஒரு திசையில் தலைமறைவாகிறாங்க. அப்புறமா இந்த வழக்கை கீழே இருக்கிற ஆளுங்க பார்க்குறாங்க. அவங்களால முடியல அப்படின்னோடனே டெல்லிக்கு போகுது. டெல்லிக்கு போனோடனே இவங்க ஒன்று கேட்குறாங்க, எதிர்ப்பு ஒன்று கேட்குறாங்க. ஆனால் வந்தது என்னமோ வேறு. இங்கே தான் நான் சிரிக்க ஆரம்பித்தேன். அதாவது தியேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் 5வது வரிசையில் டிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தேன் படத்தை. இந்த ஒரு சீன் வந்த உடனே என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. எகிரி சிரித்து பின்னாடி வரைக்கும் எகிரி குச்சி நான் சிரிச்சுக்கே இருந்தேன். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு நகைச்சுவை காட்சியை இவங்க பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்க என்னன்னா, எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி வேணும், அவர் தலைமையில் ஒரு குழு விசாரிக்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க கதாநாயகன் தரப்பில். எது தரப்பு இல்லை நாங்கள் மாநிலத்திலே விசாரிச்சுக்கிறோம், எங்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றமோ இல்லை சிபிஐ விசாரிக்கணும் கொடுத்துட்றாங்க. அப்போ இது யாருக்குமே சாதகமான தீர்ப்பாகவே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இவங்க கொண்டாடுறாங்க. அதாவது சலங்கை இல்லாமல் ஆடி பார்த்துருப்போம், சம்மந்தம் இல்லாமல் ஆடி பார்த்துருக்கீங்களா? இந்த கூட்டம் ஆடிச்சு. எனக்கு ஒரு சிரிப்பு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிபிஐ வந்து கைப்பாக, சிபிஐ வந்து அந்த கட்சி வருது, சிபிஐ வந்து 5 வருஷம் தேஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு டைலாக் பேசினவங்க இன்றைக்கி அதே வரவேற்கிறாங்க. எனக்கு என்னடானா சிரித்து வயிறு வலிக்குது.
எதுக்க வேண்டியது இவங்க தான். எங்களுக்கு சிபிஐ வேணாம்னு எதுக்க வேண்டியது இவங்க தான். ஆனால் இவங்க கொண்டாடுறாங்க. சரி, ஒரு பக்கம் இது இருந்துட்டு போகட்டும், என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, தலைமறைவாக இருந்த எல்லாருமே ஒருத்தராக வெளியே வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இனிமேல் இந்த தலைவர், இந்த படத்தோட கதாநாயகன் எங்கே நிற்கணும், யார் கூட நிற்கணும், எந்த கூட்டணியில் நிற்கணும், எந்த தொகுதியில் நிற்கணும், எத்தனை சீட்டு, அந்த வேட்பாளர் யார், அதில் எத்தனை பேருக்கு பொறுப்பு, அமைச்சர் பொறுப்பு, ஒருவேளை ஜெயிச்சா சொல்கிறேன், இப்படி எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது மேலிடம் தான். அவங்க தான் இனிமேல் முடிவு பண்ணுவாங்க. இவர் எப்போல்லாம் கொஞ்சம் ஆடுறாரோ அந்த ஃபைலை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக போகுதுன்னு வச்சுக்கலாம். பார்ட் 2ல் அப்படி ஆயிடுது. இதை நான் சொல்லலை, கதாநாயகனே போகிற வாட்டி சொல்லியிருக்காப்புல சிபிஐங்கிறது கைப்பாவை அப்படின்னு. அதனால் அடுத்ததாக இதுதான் வரப்போகுது அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை டெல்லி ஏதாவது ஒரு சட்டமோ திட்டமோ இதையோ கொண்டு வரும். அப்போது தமிழ்நாடு சார்ந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு சில கட்சிகள்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாருன்ற பார்த்தே இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். எப்படி இவரோட ஃபைலு டெல்லியில் இருக்கனால அவங்களுக்கு ஆதரவாக தான் எடுத்தாகணுன்ற நிர்பந்தம் இவருக்கு இருக்கும். அப்போ இவர் ஈஸியாக எக்ஸ்போஸும் ஆயிடுவார். சங்கி தள்ளிடுறா அப்படின்னு ஈஸியாக சொல்கிறதுக்கும் நமக்கும் ரொம்ப வசதியாக போயிடும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. என்னடா கதாநாயகனை புகழ்ந்து பேசுவோன்னு பார்த்தா இதே மாதிரி பேசியே இருக்கேன்னு. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கதாநாயகன், காமெடி படம்னு வச்சுக்கோங்களேன். கடைசி நேரத்தில் தான் ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி ஏதாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அது எல்லாமே பார்ட் 2ல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இந்த கிளைமேக்ஸை முடிக்கிறாங்கன்னா, பிரிஞ்சு போன எல்லாரையுமே திரும்ப, அதாவது தலைமறைவாக இருக்க எல்லாருமே ஒருத்தராக ஒன்று கூடுறாங்க. மறுபடியும் ஒன்று கூடி கேக் வெட்டுறாங்களாமா. இன்னும் செத்து போன வீட்டில் ஈரம் கூட காயில, அதுக்குள்ளே நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க, கேக் வெட்டி கொண்டாட போகிறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய ரூமை வாடகைக்கு எடுத்துக்காங்க. அந்த வாடகை எடுத்த ரூமில் பாதிக்கப்பட்டவரை வர சொல்லி அங்கே வச்சா செக்கும் காய்ச்சும் குடிக்க போகிறாங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன்னா காய்ச்சி கொடுக்குறதுல உங்களுக்கு என்னடா கஞ்சப்பைய, நீங்கள் போய் வீட்டிலே போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நேரில் வச்சு ஆறுதல் பேச வேண்டியது தானே. பொதுவாக ஒரு வீட்டில் இளவு விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க ஒரு ஆளாக போய், அவங்களில் ஒரு ஆளாக போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆறுதல் சொல்லி அவங்க கையை பிடிச்சி, நான் இருக்கேன், எந்த ஒழினாலும் என கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். ஆனால் இவர் சில்வர் வித் பாண்ட் ஸ்பூன், பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனில் இவர், நான் 5 ஸ்டார் ஏசி ரூமில் இருப்பேன், என்னையே வந்து பாரு, நான் உங்கள் செக்கை தூக்கி போடுவேன், அதை நீ வாங்கிட்டு போய்க்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது கிளைமேக்ஸு இப்படி அமைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த சினிமா ஷூட்டிங் கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த படம் ஜனவரி மாதம் வரப்போகுது இல்லையா, அதுலேயுமே உண்மையிலேயே அந்த டைரக்டர் அர்த்தோடு இருந்தாருன்னா கிளைமேக்ஸை இவரை ஒரு வில்ல மாதிரி காட்டணும். 41 பேர் பலி போனதுக்கு இவர் தான் காரணம், வில்ல மாதிரி காட்டணும். ஏன்னா இவர் மீட்பர் இல்லை, கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி காட்டினா அவர் உண்மையாக அறம் சார்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னு நான் சொல்லலை, சமூக வலைதளங்களில் மீம்ஸாக பரவி இருக்குது. பார்ட் 2ல் நீங்கள் என்ன மாதிரியான ஆளாகிறாங்க, எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். எல்லாருமே தியேட்டருக்கு போய் பாருங்கள். இவங்களோட கோமாளித்தனத்தை பார்த்து சிரித்து உங்களுக்கு சுகரோ பிபியோ எது இருந்தாலும் அது உடனே காணாமல் போயிடும். தயவுசெய்து போய் பாருங்கள். இந்த கோமாளி கூடத்தை பார்த்துக்கே இருங்க, ரசிச்சுக்கே இருங்க.